சரி, இவரு அதிமுகன்றாரு. இவரு பாஜக அப்படின்றாரு. இவரு ஒரு தேசிய சிந்தனை நோக்கி யோசிக்கிறாருன்னு பார்க்கக்கூடாதா? அன்புமணி. யாரு? அன்புமணி. நான் கேட்குறேன். 2019ல 7 இடத்துல பாஜக, அதிமுக கூட்டணி நின்னுச்சு. பாமக இடம் பெற்று. ஜெயிச்சிங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்க முதல்ல 2 கேள்வி முன்னாடி கேட்டீங்க. யார் செய்த தவறுன்னு. 2014 தர்மபுரியில பேசுறார். நான் குமுத ரிப்போர்ட்டுடைய ஆசிரியர். தர்மபுரியில பேசுறார். இந்த பாஜக கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டார். பேசிட்டு நீ தைலாபுரத்துக்கு வரணும். தைலாபுரத்துக்கு வராமல் ராணிப்பேட்டைக்கு போறார். ஏன்னா குடும்பம் வந்து அன்புமணின்னு பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் அழுத்தம் கொடுக்கிறார். அவர் அம்மா அன்புமணியை வந்து அம்மாவை வைத்து அழுத்தம் தருகிறார் சொல்லி நேரம் ராணிப்பேட்டைக்கு போயிட்டார். ராணிப்பேட்டில் போய் தங்கியிருந்தார் 2 நாள். கடும் அழுத்தத்துக்கு அப்புறம் தான் ஒப்புக்கொண்டார். சம்பவம் யாரோன்னா கேளுங்க. பூத்த இளங்கோவன், பூத்த அருள்மொழி கேளுங்க. அங்கே பெல், ராணிப்பேட்டை பெல் கம்பெனியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க தலைவர் யார் இருந்தாலும் கேளுங்க. ஏன் அங்கே வந்தார்? தர்மபுரியில் தைலாபுரத்துக்கு போகாமல் ஏன் ராணிப்பேட்டையில் தங்கினார் 3 நாட்கள்? கேளுங்க. அவர் பாஜகவோட நீங்க பாஜகவுக்கு மார்க் என்ன கொடுப்பீங்கன்னு ஏதோ கேட்டிருப்பாங்க. ஒரு 0க்கு கீழே ஏதாவது இருக்கான்னு கேட்டவர். சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? எப்போ? மோடியோட ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை 0க்கு கீழே என்ன மதிப்பெண்? அவரா பாஜகவோட கூட்டணி வைன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க. அவர் குடும்ப அழுத்தத்துக்கு ஆளாகி விட்டார். இல்லைன்னு சொல்ல. அவர் தவறு செய்து விட்டார். ஆனால் தவறுக்கு பிராயசித்தம் தேடுவதற்கு கூட ஒரு வாய்ப்புக்கு இருக்குல்ல அவருக்கு. ஒரு நிறுவனர் என்ற முறையில் அதை செய்ய விடுங்கன்றேன். இப்போ அன்புமணி தான் இறங்கி வரணுன்றீங்களா சார் இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கு? 100% அன்புமணி அவர்கள் இறங்கி வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர முடியும்.